மை டியர் குட்டீஸ். ரேவதி ஆண்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதை தெரியுமா? முயல் குட்டி கதை. கதைகள்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ரேவதி ஆண்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு காட்டில் சின்ன முயல் குட்டி இருந்துதான். அந்த முயல் குட்டிக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. அதனால எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். முன்னாடி பார்த்தா புலி. அது ரொம்ப பயந்துருச்சு. அப்புறம் அந்த புலி இருந்துட்டு, நீ சோம்பேறி, என்ன எழுந்துரு, நான் உன்னை இன்னைக்கு சாப்பிட போறேன், என்ன படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா. அப்போ முயல் குட்டி, மகாராஜா என்ன சாப்பிட போறீங்களா? எங்கள் அம்மா அப்பா என்னை விட கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தவே பத்தாது. நைட்டுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எங்கள் அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, வந்ததையும் எங்கள் அப்பா அம்மாவை சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புளி இருந்துட்டு, அதுவும் நல்ல யோசனை தான். சரி, உங்கள் அப்பா அம்மா எங்கே, எப்போ வருவாங்க? எங்கள் அப்பா அம்மா வெளியூர் போயிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிடுனா ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த மணியை தட்டு, இந்த கிளையில் இருக்கிற மணியை தட்டுன்னு சொல்லிட்டு போனாங்க. இதை தட்டினோம்னா எங்கள் அப்பா அம்மா வந்துடுவாங்க, இதை தட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா, இதை முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு புலி சொல்லிச்சான். சரின்ட்டு புலி அதை மணியை டீன்னு போய் தட்ட ஆரம்பிச்சோம். புளியாரே புளியாரே நில்லுங்க, அதை நல்ல சத்தமாக தட்டணும், இல்லைன்னா அவங்களுக்கு கேட்காது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு காது கொஞ்சம் மந்தமாக தான் கேட்கும். அதனால நல்லா தட்டுங்க, அப்போ தான் அவங்களுக்கு கேட்கும், இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னதையும் சரி சரி அப்படின்ட்டு புளி போய் ஒரு கிளையில் இருக்கிற மணியை எப்படின்னு தட்டுச்சான். தட்டுனதையும் அங்கே அப்படியே தேனீக்கள் மொய் 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 மொய்னு எல்லா புளியார போட்டு கொத்து கொத்துன்னு கொத்திருச்சு. அப்படியே முகமெல்லாம் புண்ணாயிருச்சு. அப்படியே ஓடுன்னு ஓடுது. தேனீக்களும் புளியை பிடிச்சிட்டு ஓட்டமாக ஓடுதுங்க. இப்போ தெரிஞ்சுதா புளிக்கு ஏன் தெரியுமா முகமெல்லாம் இப்போ புள்ளி புள்ளியாக இருக்குன்ட்டு? அதனாலதான்